ஹை டியர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பெடிக்யூர் தான் செய்முறையாக நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருள் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம தின்னர் வச்சு நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நெயில் இருந்தால் நெயில் கட் பண்ணணும். அப்படி இல்லைனா இவங்க நெயில் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் நெயில் பாலிஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளிகேஷன் நெயில் மேலே கொடுத்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறோம். ஹாட் வாட்டரில் ஊற வைக்கிற ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சுடு தண்ணியில் கால் வைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காலில் இருக்கிற அழுக்குகளும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு சுடு தண்ணி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து சால்ட்டு போடுறேன், லெமனு ஹாஃப் மூடி எடுத்துக்கிறேன், ஹெச்பி அமோனியா ஷாம்பு ஒரு ரோஸும் நான் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கால்களை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஏன் ஊற வைக்கிற ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதான்னா இதெல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெடிப்புகள் அழுக்குகள் எல்லாம் இருக்கும் காலில். அதெல்லாம் இது ஹெச்பி அமோனியா சால்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த வெடிப்பில் இருக்கிற அழுக்குகள், காலில் இருக்கிற உள்ள நகக்கண்ணில் இருக்கிற அழுக்கு, வெடிப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ என்ன அளவு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மூடி சேர்த்துருக்கோம். இது 8 ட்ராப் அப்படின்ற அளவுலேயும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு மூடி ஹெச்பி, ஒரு மூடி அமோனியா, ஒரு மூடி நான் சேர்த்துருக்கேன், ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ரோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கியூட்டிக்கல் க்ரீம் வந்து நெயில் மேலே ஏன் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நெயிலும் நம்ம நல்லா பளிச்சின்னு இருக்கும். அந்த நகைக்கண்ணில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியே வரத்துக்கு நம்மளுக்கு க்ளீன் பண்ணி எடுக்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கியூட்டிக்கல் க்ரீம் வச்சு தான் நான் வாட்டரில் ஊற வைக்கிறேன். அப்படியே சால்ட்டும் போட்டுக்கணும். ஸ்பாவோட சால்ட்டு போட்டு நான் ஊற வைக்கிறேன் கால்களுக்கு. ஸ்பா சால்ட் வந்து நம்ம வாட்டரில் போடக்கூடாது, கால் மேலே கால் பாதத்தில் எல்லாமே போட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நல்லா தேய்ச்சி ஊற வைக்கணும். இது வந்து சொரப்பாக இருக்குமா, வலிக்குமான்னா வலிக்காது. நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இந்த சால்ட்டு க்ளீனிங் பர்பஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சால்ட். அதுக்காக சால்ட் வந்து நம்ம ஸ்கின் மேலே தான் போட்டு தேய்ச்சி நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நகத்தை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். நெயில் புஷ்ஷர் வச்சு நகத்து மேலே இருக்கிற அந்த கியூட்டிக்கல் க்ரீமோடு சேர்த்து நம்ம ஓரெல்லாம் ஸ்கின்னை வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டு நெயில் ஓரத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். நெயில் ஓரமும் நம்ம நகைக்கண்ணில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ காலை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்க்கிறோம். இது வந்து நான் மெதுவாக தான் பண்ணுறேன், மெதுவாக தான் பண்ணணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ப்ளட் வர ஆரம்பிச்சிரும். இது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. சாஃப்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும், சாஃப்ட் பக்கம் தான் யூஸ் பண்ணணும். இதுலேயே நம்மளுக்கு வந்து ஹார்டாக ஒரு பக்கம் இருக்கும், சாஃப்ட் ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட் பக்கம் தான் நம்ம வந்து அந்த ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ளிமிங் ஸ்டோன் வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தேய்ச்சி நல்லா பாதத்தை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெயில் பாலிஷ் மேலே ஸ்க்ரேப்பர் வச்சு தேய்க்கணும். நகத்து மேலே நம்ம நகத்தில் வந்து கியூட்டிக்கல் க்ரீம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த நெயில் ஸ்க்ரப்பர்னு ஒன்று இருக்கும் நம்மளுக்கு, ரப்பர்லேயும் அது மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராசஸ் வந்து எடுக்க முடியல. இப்போ அந்த மாதிரி நம்ம நெயில் மேலே வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நெயில் வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் க்ரீமு ரெண்டும் போட்டு நான் இப்போ மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நல்ல மசாஜ் கொடுக்கணும், உருவுதல் மசாஜ். அதுக்கப்புறம் ரவுண்டிங், டேப்பிங், பிஞ்சிங், விரலில் வந்து இழுத்து விடுற மாதிரி. பிஞ்சிங் வந்து விரல்களுக்கு இடையிலையும் நம்ம பண்ணணும். இப்போ நான் வந்து நல்ல 2 பெருவிரல் வச்சு அழுத்துதல் மசாஜ் தான். அழுத்துதல் மசாஜ் கொடுத்து நல்லா பெருவிரல் ஆண்டை கொண்டுட்டு போய் நம்ம நல்லா நீவி விடுறோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்லா ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும்.
சிலர் வந்து குதிக்கால் வலி இருக்குது, கொஞ்சம் ஏஜ் பர்சனெல்லாம் பார்த்திங்கன்னா குதிக்கால் வலி, இடுப்பு வலி இருக்குது, பாத வலி இருக்குது, இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. வலிகளுக்காகவே சிலர் வந்து நல்லா மசாஜுக்காகவே வந்து பெடிக்யூர் பண்ணிக்க வருவாங்க. ஒரு கிளைண்ட் வந்தோடனே அவங்க என்ன ப்ராசஸ்க்காக வராங்க, வலி நிவாரணத்துக்கா, இல்லை அழுக்குகள் போக்குறதுக்காகவா, வெடிப்பு நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக வராங்களா, எதுக்காக வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா மசாஜ் கொடுக்கணும். அவங்க வலிக்காக வராங்கன்னா நம்ம மசாஜ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராஸும் நல்லா கொடுக்கலாம். இல்லை க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தான் வராங்கன்னா நம்ம திட்டமான மீடியமான மசாஜையும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து அவங்க வலி நிவாரணத்துக்காக இன்னும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒவ்வொரு மசாஜ் ஸ்டெப்ஸும் நம்ம 3 டைம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது ரவுண்டிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரவுண்டிங் பண்ணி அப்படியே உருவுற மாதிரியே நம்ம இழுக்கணும் காலுகளை. இப்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அப்படியே கீழேருந்து தேய்ச்சிட்டே போயிட்டு மேலேருந்து அப்படியே உருவுதல் மசாஜ் கொடுக்கணும். பாதத்துக்கும் நம்மளுக்கு 2-3 விதமாக நம்ம மசாஜ் கொடுத்துருப்போம். நீங்கள் நல்லா ஒரு ஸ்டெப்பும் விடாமல் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ரவுண்டிங் மசாஜ், உருதல் மசாஜ், டேப்பிங் மசாஜ் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டேப்பிங், பிஞ்சிங், இப்படி ஃபேஸ்க்கு என்னென்ன மசாஜ் கொடுக்குறோமோ அத்தனை மசாஜும் நம்ம காலுக்கும் கொடுக்கணும், பாதத்துக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். ஏன் நம்ம பெடிக்யூருக்கு வந்து பண்ணுறோம் பார்லருக்கு வந்து அப்படின்னா, நம்ம கால்களை அழகாக வைக்கிறதுக்காக மட்டும் நம்ம பெடிக்யூர் பண்ணுறதில்ல, நம்மளோட உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் நகங்களுக்கு இடையிலே போகிற அழுக்கு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த விரல்கள் வீங்குற அளவுக்கு கூட போயிடும். நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம பெடிக்யூரில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அழுக்குகளை உறிஞ்சி எடுத்து அந்த நகை கண் ஓரம் இருக்கிற மண், கண்ணுக்கு தெரியாமல் அழுக்கு கிருமிகள் எல்லாமே அந்த பெருவிரல் நகம் ஓரம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியாது. பெடிக்யூர் பண்ணும்போது அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கால்களுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். இது யாருமே தெரிஞ்சுக்கிறதில்ல, கால் தானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. கால்கள் இல்லாமல் நம்மளால் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுங்களா? முடியாது இல்லையா? கால் தான் நம்ம இவ்வளோ பாடியை தாங்கி நிற்குது அப்படின்னா கால்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கணும். அதனால தான் சிலருக்கு பாத வலியெல்லாம் கூட ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலுக்கு பெடிக்யூர் பண்ணி நம்ம கால்களையும் சுத்தமாக வைக்கிறதுக்கும் உதவும். நம்ம பெயின் ரிலீஃப் கிடைக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கால்களில் தான் எல்லா நரம்புகளுமே நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகிருக்கு இல்லையா? அந்த பாத மசாஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி நல்லாவே தூக்கம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலையே அப்படியே தூங்கணும் போல், அந்தளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பெடிக்யூர் பண்ணுறோம். மினிக்யூர்ன்ற விஷயமும் அதே மாதிரி தான். அது வந்து நம்ம கைகளுக்கு பண்ணுறது, இது வந்து காலுக்கு பண்ணுறது நம்ம பெடிக்யூர்னு சொல்லுவோம். இது நம்ம கால்களை அழகுபடுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பெடிக்யூர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நேரடி வகுப்பும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கிளாஸஸும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்னடா கிளாஸ் வரலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். டைம் இருக்கும்போது அடுத்தடுத்து நான் 2-3 கிளாஸாக கூட போட்டுருவேன். கிளாஸ் வீடியோவும் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது என்ன, இந்த பெனிஃபிட் என்ன இருக்குது நம்மளுக்கு பெடிக்யூர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த செல்களை நீக்கிட்டு நம்ம புது செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான பிளட் சர்க்குலேஷனும் நம்மளுக்கு தூண்டி கொடுக்குறோம். நம்ம இப்படி இவ்வளோ மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும். நம்மளுக்கு இறந்த செல்களை நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸ்க்ரப்பரெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு நகமும் க்ளீனாக ஒயிட்டாக இருக்கும். காலுக்கு ஒரு விதமான ஈரப்பதமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது பனிக்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் ஸ்கின். பாதெல்லாம் வந்து ஒரு விதமான சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும், ட்ரை ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்ம இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் கால்கள் வந்து ரொம்ப அழகாக ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியும். புது செல்கள் உற்பத்தியாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்க்ரப்பும் ஜெல்லும் போட்டு நான் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இப்போ பேக் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பேக் அப்ளிகேஷன் கொடுத்து நல்லா 10 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு தொடச்சிட்டு அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி வெளியில் அனுப்பலாம். தேங்க்யூ டியர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.